இன்றைக்கி 10 கிலோமீட்டர் தான் ஓடினேன். எந்திரிச்சு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஓட ஆரம்பித்ததே வந்து 5:35க்கு தான். ஓரளவு ரொம்ப ப்ரீஸியாக ஓடிட்டு வந்தாச்சு. நல்ல கிளைமேட் கூலாக இருந்துச்சு. நிறைய இசிபி வந்து ஈஸ்ட் கோஸ்ட் பார்க் வந்து மக்கள் வெள்ளம் தான் சொல்லணும், ஓவர்ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நேஷ்னல் டே, பப்ளிக் ஹாலிடேனால எங்கே பார்த்தாலும் மக்கள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே வந்து பப்ளிக் ஹாலிடேயில் வந்து டே டைமில் ஓடுறது கொஞ்சம் இப்போலாம் ரொம்ப கஷ்டம்னா வளைஞ்சு நின்று ஓடுற மாதிரி இருக்கும். அது இப்போயே ரொம்ப இதாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைஞ்சு வழின்னு சொல்லுவாங்க, அப்படி தான் இருக்குது. இன்னும் டே ஆக ஆக ஈவினிங்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஓடுறோம்னா இருந்தால். ஏன்னா ஈவினிங் வந்து நேஷ்னல் டே ஃப்ளாக் இது இருக்குது, யாரோ ஹெலிகாப்டரில் வந்து இது பண்ணுவாங்க, சிங்கப்பூர் ஃப்ளாகை, அது இருக்குது. அதுக்கப்புறம் ஃபயர் ஒர்க் இருக்குது. அதனால் நிறைஞ்சு வழியும். பட் ஆனால் என்ன இப்போ ஓடும்போது கொஞ்சம் என்ன தூங்கிட்டு இருந்தனால காமாக இருந்துச்சு. நல்ல கிளைமேட்டு, மழை வரும்னு நினைக்கிறேன், தெரியலை, பார்ப்போம். ஓடும்போது ஆக்சுவலாக இது நேற்று சாயங்காலம் ஹர்ஷா போக்லே ஒரு ட்வீட்டு பார்த்தேன், சிராஜ் பும்ரா இதை பற்றி. கிரிக்கெட்டே தெரியாதவங்க தான் சண்டை போடுவாங்க பும்ரா சிராஜையும் வச்சு. பும்ரா இஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் டேலண்ட். ஆக்சுவலாக அது வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதான் ஃபேக்ட். ஆக்சுவலாக ஸ்டாட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அந்த இம்பேக்ட் இருக்குல்ல, அந்த இம்பேக்ட் வந்து இந்த மேட்ச், அந்த இம்பேக்ட் வந்து அன்குவான்டிஃபைபிள். அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. சிராஜ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பவுலர். 5 மேட்ச் விளையாட சாதாரணம் கிடையாது. எல்லோரும் கொஸ்டின் பண்ணுறாங்க, ஓகே 5 மேட்ச் பும்ரா விளாண்டுருக்கணும் அப்படின்னு. அதான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸே தெரியாதவங்க அப்படி பேச முடியும். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒருத்தர் அவரோட பாடி அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு. அதை மறைச்சிக்கலாம் விளாண்டா அது வந்து செய்கிற துரோகம் ஆக்சுவலாக அந்த ஸ்போர்ட்டுக்கு. அது எந்த ஸ்போர்ட்டு பிளேட்டு கேட்டு பார்த்தா அவங்க கிளியராக சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை மட்டும் ஏன் புரிய மாட்டேங்குது தெரியல, அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும். ரொம்ப சங்கடமாக இருக்குது. ரெண்டு பேருமே நல்ல டேலண்ட்டு. இந்தியன் 5 to 10 இயர்ஸ்க்கு தேவை தான் அவங்க 2 பேருமே. இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் இனிமேல் நாளைக்கு சாயங்காலம் ஓடணும், பார்ப்போம். இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகணும், பார்ப்போம். ஹாப்பி நேஷ்னல் டே சிங்கப்பூர்.